தமிழ்நாடு அரசியலில் தற்போதைக்கு ஆக்டிவாக இருப்பவர்களில் மூத்த அனுபவத்திற்கு சொந்தக்காரர் பண்ருட்டி ராமச்சந்திரன். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை அவர் தொடங்கியுள்ளார். தமிழக அரசியலில் கூட்டணி என்ற பேச்சு எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலில் அதிகம் பேசப்படுகிறது. அதற்கு முக்கிய காரணம் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் புதியதாக கட்சி ஆரம்பித்துள்ள நடிகர் விஜய். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என கொளுத்தி போட அது பற்றி எரிகிறது. விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த போது அவருடைய தேமுதிகவில் ஆலோசகராக இருந்தார் பண்ருட்டி ராமச்சந்திரன். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் தனித்து விடப்பட்ட போது அவருக்கு ஆலோசனை வழங்கியதில் இவரின் பங்கு அதிகம். கடைசியாக தாவே கவில் ஆலோசகராக இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் தனிக்கட்சி தொடங்கியிருப்பதன் பின்னணி குறித்து பேசுகிறது இந்த காணொளி. 2024 மக்களவைத் தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் பாஜக தலைமையிலான NDA கூட்டணியில் இணைந்த விதம் பண்ருட்டியாருக்கு உடன்பாடற்ற ஒன்றாக அமைந்தது. இந்த முடிவின் மூலம் OBS தனது தனித்துவமான அரசியல் அடையாளத்தை தொலைத்து விட்டதாக அவர் வெளிப்படையாகவே கருதினார். அதனால் தேவேக துவங்கிய பிறகு அக்கட்சிக்கு ஆலோசகராகவும் இருந்து வந்தார். இந்நிலையில் திரும்ப திரும்ப எடப்பாடி பழனிசாமியிடம் சென்று அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ளுமாறு கெஞ்சிக் கொண்டிருப்பதை விட OPS மற்றும் சசிகலா இணைத்து தனிக்கட்சி துவங்கி தாவேகவுடன் கூட்டணி வைப்பதுதான் எதிர்கால அரசியலாக இருக்கும் என்பது பண்ருட்டியாரின் கணக்கு. இதற்கு சசிகலா சம்மதித்த நிலையில் OPS வழக்கம் போல மெலனம் காத்து வந்தது பண்ருட்டியாரை எரிச்சல் பட வைத்துள்ளது. அதோடு ஒன்றிணைந்த அதிமுக என்பது இனிமேல் சாத்தியமில்லாத ஒன்று என்பதை புரிந்து கொள்ள மறுக்கும் OPS வைத்துக்கொண்டு எதுவும் செய்ய முடியாது என்ற எண்ணத்துக்கும் அவர் வந்துவிட்டாராம். இதனைத் தொடர்ந்துதான் விஜய்க்கு ஆதரவாக தனிக்கட்சி என்ற முடிவினை எடுத்துள்ளார் என்று சொல்லப்படுகிறது. மேலும் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் கட்சியை துவங்கியுள்ளதால் அதிமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கியில் ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்துவதுதான் இந்த முடிவின் மிக முக்கியமான பின்னணி திட்டம். அதிமுகவின் உண்மையான விசுவாசிகள் மற்றும் MGR ரசிகர்கள் இன்றும் இரட்டை இலை, MGR ஆகிய பெயர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள். பண்ருட்டியார் நேரடியாக விஜயுடன் சென்றால் இந்த தொண்டர்கள் அவரை ஒரு கட்சி மாறியவராகவே பார்ப்பார்கள். மாறாக MGR பேரில் ஒரு கட்சியை தொடங்குவதன் மூலம் நாங்கள் தான் உண்மையான MGR வழிவந்தவர்கள் என்ற பிம்பத்தை உருவாக்கி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவின் வாக்கு வங்கியில் பெரிய ஓட்டையை போட முடியும். அந்த வாக்குகளை தந்திரமாக தனது கட்சியின் மூலம் தவேகவின் பக்கம் திருப்புவதுதான் பண்ருட்டியாரின் திட்டமாக இருக்கக்கூடும் என நம்பப்படுகிறது. அதோடு யாருமே கூட்டணிக்கு வரவில்லை என்ற தவேகவுக்கு உள்ள குறையை போக்கி MGR ரசிகர்களை கொண்ட பண்ருட்டி ராமச்சந்திரனின் கட்சி கூட்டணியில் உள்ளது என்ற எண்ணத்தை வாக்காளர்களிடம் விதைக்கவும் இது பயன்படும்.